மக்களே இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால எங்க ஊர்ல யாரும் விநாயகரே வைக்கல மக்களே. அதனால நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், இன்னைக்கு ஒரு விநாயகரை வாங்கி வச்சிடலாம்னு இருக்கேன் மக்களே. அதான் நம்மளுடைய ஆசை. சரிங்க மக்களே, டப்பு டப்புன்னு ஃபர்ஸ்ட் குளிச்சுப்புட்டு அப்படியே துணியை மாட்டிக்கிட்டு டக்குன்னு போய் கலெக்ஷன் போக வேண்டியதா மக்களே. நம்மகிட்ட காசு வேற இல்ல மக்களே. ஊர் கவுண்டரை கேட்டா அப்படியே போடா வேணான்ட்டாரு. விநாயகர் சிலை வைக்க முடியாது, ஒண்ணும் வைக்க முடியாதுட்டாரு. அதனால நாமளே ஏதாவது ரெடி பண்ணி வச்சிடலாம், நமக்கு ஒரு ஆசை மக்களே. ஓகே, இப்படி குளிச்சு முடிச்சு துணியை போட்டாச்சு மக்களே. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் தான் மக்களே போறோம். இன்னும் காசு இன்னும் ரெடி பண்ணல மக்களே. இப்போ நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் மக்களே போறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சிங்கம் சார் கிட்ட ஏதாவது காசை வாங்கிவிட்டு போய் அப்படியே பயங்கரமான சிலையை வாங்கிட்டு வந்துட வேண்டியதா. ஓகே, எப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. சார் வணக்கம் சார், நம்ம ஊர்ல விநாயகர் சிலை வைக்கிறோம், அதுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், சீக்கிரம் கொடுங்க சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளு, சீக்கிரம் கொடுங்க சார். சீக்கிரம் ஒரு 1000 ரூபாய் 500 எடுத்து கொடுங்க சார். தம்பி அப்ப 10 ரூபாய் எழுதிக்கப்பா. என்னது வெறும் 10 ரூபாய் தானா சார்? கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார். ஃபர்ஸ்ட் உங்களை தேடிதான் வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அப்படியா? சரி, ஒரு 2000 ரூபாய் எழுதிக்கப்பா. ஓகே சார், 2000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்பாடி எப்படியே மக்களே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் கடந்துட்டோம். ஒருத்தனாடா 10 ரூபாய் தரா மக்களே. என்ன பண்றது, அவன் மூஞ்சில பக்கு பக்கன்னு குத்தலான்னு வந்துச்சு. என்ன பண்றது, அவர் போலீஸா போயிட்டாரு. ஐயோமா ஐயோமா, கீழே விழுந்து மண்டே வேற வச்சுக்கிறான். சரி ஓகே மக்களே, இங்க ஒரு மேடம் பாருங்க. இந்த மேடம் கிட்ட கொஞ்சம் டொனேஷன் பண்ணிட வேண்டியதான். மேடம் வணக்கம், நம்ம ஊர்ல விநாயகர் சிலை வைக்கிறோம் மேடம். அதனால ஏதாவது உங்களால முடிஞ்ச ஏதாவது காசு இருந்தா கொடுங்க மேடம். தம்பி என்கிட்ட காசு இல்லப்பா, போயிட்டு நாளைக்கு வாப்பா. என்னது நாளைக்கு வரணுமா மேடம்? இன்னைக்குதான் விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்குதான் விநாயகர் வைக்கணும். ஒழுங்கு முறையா உங்க பர்ஸ்ல இருக்கிற காசை கொடுக்கும். சார் இந்தாப்பா ஒரு 500 ரூபாய் எழுதிக்கப்பா. எல்லாம் காசு வச்சுனே இருப்பாங்க, ஆனா தரமாட்டாங்க. என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு போட்டு வாங்க வேண்டியதான். சரி ஓகே மக்களே, எப்படியோ அந்த மேடம் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க ஒரு சார் இருக்காரு, இவர்கிட்ட கேட்போம். ஓகே, இவரு எப்படி இருந்தா ஒரு 10,000 ரூபாய் தரான்னு நினைக்கிற மக்களே. இவர் ஒரே இதுல நம்ம சிலையை வச்சு முடிச்சிடலாம். சார் வணக்கம், நான் ஊர்ல விநாயகர் சிலை வைக்குது, உங்களால முடிஞ்ச ஏதாவது டொனேஷன் தான் கொடுத்துட்டு போங்க சார். தம்பி என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா தம்பி. பரவாயில்ல, நீங்க காசை மட்டும் கொடுங்க சார். உங்களுக்கு எவ்வளவு சேஞ்ச் வேணுமோ அதை நான் தரேன். 100க்கு வேணுமா 500க்கு வேணுமா சார்? சீக்கிரம் கொடுங்க, நோட் எடுத்து நீட்டுங்க சார். டேய் எங்கடா போற? டேய் படுவாய் போயில. டேய் அடா பாவி, உங்ககிட்ட அந்த சேஞ்ச் இல்லையா மக்களே? இவங்க டுபாக்கூர் மக்களே. ஐயோ, இவங்கிட்ட தெரியாம நான் காசு கொடுங்க அது கொடுங்கட்டா. மேடம் நம்ம ஊர்ல விநாயகர் சிலை வைக்கிறோம், உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க மேடம். இன்னைக்கு போய் சிலை எடுத்துட்டு வரணும் மேடம். மேடம் சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. மக்களே, இது சிறன் டுபாக்கூர் மக்களே, பார்த்துங்களா ஒதுக்கிட்டு போகுது. காசுன்னோடனே ஒதுக்கிட்டு போறாங்க மக்களே. நம்ம ஊருக்கு தானே கேட்கறோம், நானே தின்னத்துக்கு கேட்கறேன். ஓகே, இந்த சாராவது கேட்போம். சார் வணக்கம், நம்ம ஒரு விநாயகர் சிலை வைக்கிறோம், ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் நானே பிச்சா, என்கிட்ட காசு இருந்தா அதை கொடுத்துட்டு போ. என்கிட்ட வரமா கூட இல்ல, போயிட்டு வாங்க. மக்களே, மொத்தமா கலெக்ஷன் ஆனது வந்து 2600 ரூபாய் தான் மக்களே. இது பூஜை செலவு கூட ஆகாது. சரி என்ன பண்றது, நாமளே கொஞ்சம் கை காசு போட்டு அப்புறம் கடை வாங்கி சிலையை வாங்கிட்டு வர வேண்டியதான். சரி ஓகே மக்களே, வாங்க போய் சிலையை எடுத்துட்டு வந்துருவோம். 5 minutes later. சரி ஓகே மக்களே, எப்படியும் விநாயகர் சிலை வாங்குறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் நம்ம கடை வாங்கியிருக்கோம். சரி ஓகே, இங்கதான் ஏதோ விநாயகர் சிலை விற்கிறவர் இருக்காங்கன்னாங்க. எங்கன்னு தெரியல, எங்க போயிட்டான்னு தெரியல. ஓகே மக்களே, பின்னாடிதான் இருக்காரு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதனால சிலை இருக்குமான்னு டவுட்டா இருக்கு மக்களே. அதான் இவர்கிட்ட ஒரு முறை கேட்டுப்போம். சார் வணக்கம் சார், உங்க குடோன்ல ஏதாவது சிலை இருக்கா சார்? சார் இந்த பக்கம் பாருங்க. டே குட்டுக்கண்ணா, டே இங்க பாடுறா, ஏதாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். எங்க ஊருக்கு இன்னும் சிலையே வாங்கல சார், இப்பதான் போய் வாங்கணும். உங்க குடோன்ல இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். தம்பி குடோன்ல எல்லாம் சிலை இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம வீட்டான ஏதோ ஒரு சிலை இருக்காட்டு, வேணா போய் வீட்டான பார்த்து வாங்கிக்கப்பா. போப்பா சீக்கிரம் போ, அது யாருன்னா வாங்கிட்டு போறாங்க. சீக்கிரம் போயிட்டு அந்த சிலையை நம்ம சீக்கிரமா வாங்கிட்டு வந்தோம் மக்களே. அப்புறம் அது ஏன்னா வாங்கிட்டோம், நமக்கு சிலையே இல்ல. இல்லைன்னா நம்ம போயிட்டு பாம்பேல தான் மக்கள் எடுத்துட்டு வரணும். சரி ஓகே, எனக்கு மக்களே நம்ம ஊர்லயே கிடைக்கிற மாதிரி நாமையா விடணும். ஐயோ, இந்த டிராக்டர் வேற அப்படி இப்படி ஆடிட்டே போகுது. சரி ஓகே மக்களே, எப்படி அல்லாடி தள்ளாடி நம்ம வந்தாச்சு. இங்கதான் ஏதோ ஒயிட் கலர் வீடுன்னு சொன்னாரு, எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு மக்களே? ஓகே, ஒயிட் கலர் வீடை பார்த்தாச்சு. ஓகே மக்களே, இப்போ இங்க வந்து டிராக்டர் விட்டு நம்ம விநாயகர் சிலை ஏற்றி வச்சிட வேண்டியதான். சரி ஓகே மக்களே, எப்படியே விநாயகர் சிலை இருந்துச்சு, எப்படியே ஏற்றி வச்சாச்சு நம்ம டிராக்டர்லயும். அவ்வளவுதான், நம்ம வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு இப்போ பூஜை போட வேண்டியதான் மக்களே. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சீக்கிரமா போயிட்டு விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணிடணும் மக்களே. ஓகே, விநாயகர் சிலை எங்க வைக்கிறதுனே தெரியல. சரி விடுங்க மக்களே, நம்ம வீட்டானே விநாயகர் சிலை வச்சிருவோம். ஓகே, அங்க வச்சாதான் மக்களே கரெக்டா இருக்கும். சரி ஓகே, நம்ம டிராக்டர் வேற அந்த பக்கம் இது பக்கம் தள்ளாடிட்டே இருக்கு. விநாயகர் சிலை கரெக்டா என்ன போய் வீட்டான வைக்கணும் மக்களே. ஒரு கொஞ்சம் இருந்தாலே விநாயகர் சிலை கீழே விழுந்துரும். ஓகே அப்போ என்ன ஜஸ்ட் மிஸ் மக்களே, என்ன டிராக்டரை கவுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே மக்களே, எப்படியும் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாச்சு மக்களே. ஓகே, அதுதான் இது அப்படியே போயிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு பூஜை போட வேண்டியதுதான். சீக்கிரம் கொழுக்கட்டை கிழுக்கட்டை எல்லாமே செஞ்சு வைக்கணும் மக்களே விநாயகருக்கு. ஓகே மக்களே, அப்பா எப்படியும் வீட்டான வந்தாச்சு. அதான் டிராக்டர் நிப்பாட்டு. 1 hour later.
ஓகே மக்களே, விநாயகருக்கு படையெல்லாம் வச்சாச்சு. ஒரு பாட்ட போட வேண்டியதுதான். 9 கோடான் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். ஓகே மக்களே, எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஓகே மக்களே, இன்னைக்கு ஒரே நாள் கஷ்டப்பட்டு விநாயகர் எடுத்துன்னு வந்து வச்சு பூஜை பண்ணி எல்லாமே முடிச்சிட்டு மக்களே. என்ன ஒரு கஷ்டம். சரி ஓகே மக்களே, விநாயகர் கரைக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே மக்களே, பாய்.